யூடியூப் நேயர்களுக்கு ஜெய் ஸ்ரீனிவாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்க அனைவருக்கும் காலை நேரம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஜெய் சித்தி விநாயகா, ஜெய் சரபேஸ்வர, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாவதார் பாபா, ஜெய் காத்ரி லக்ஷ்மி நரசிம்மா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நலமா நேயர்களே, சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னா, 12 ராசிகளுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பேச போறோம். உடனே நீங்கெல்லாம் ஜெய் ஸ்ரீனிவாசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம எல்லா வீடியோவும் லைக் பண்ணுங்க, எல்லா வீடியோக்கும் ஒரு கமெண்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு பதிவுக்குள்ள போலாமா? வாங்க. மிதுன ராசிக்கு ரிஷப ராசில இருந்து குரு பெயர்ச்சி. இப்போ மிதுன ராசியில குரு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வருஷம் அங்க இருப்பார், 12 மாசம். அந்த மிதுன ராசியில குரு சஞ்சாரம் பண்ணும்போது மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்ன்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். மேஷ ராசியுடைய ராசி பலன், குரு பெயர்ச்சி. மேஷ ராசிக்காரர்கள் முதல்ல எப்படி அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். மேஷ ராசிக்காரர்கள் தைரியசாலிகள். எதுக்கு தைரியசாலிகள்? அந்த ராசியுடைய கிரகமே செவ்வாய். செவ்வாய் தைரியத்துக்குரிய கிரகம். தைரியம் சர்வத்திர சாதனம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியோர்கள். தைரியம் ஒன்று இருந்தா போதும், எதை வேணாலும் நம்ம சாதிக்கலாம் அப்படின்னு. அதனால தைரியம்ன்றது இவங்களோட ரத்தத்தோடவே ஊறி இருக்கும், ரத்தத்தோடவே இருக்கும். எல்லாருக்குமே தைரியம் வேணும் தான், எல்லா ராசிக்காரர்களுக்கும் வேணும் தான் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னா. ஆனா இவங்களுக்கு பர்த் குவாலிட்டியே தைரியம் தான். அதுதான் இவங்களுக்கு முதலீடு. அவங்க வச்சுட்டு இருக்கக்கூடிய பெரிய முதலீடு என்னன்னா, மேசராசிக்காரர்கள் தைரியம் தான். அதனால அந்த தைரியத்தை வச்சு இவங்க எவ்வளவு பெரிய விஷயத்த வேணாலும் சாதிக்கலாம். அதனால மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன ராசிகள் என்ன கிரகங்கள் சேஞ்ச் ஆயிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு நன்மை நடக்கும். ஓகே, எதுக்குன்னா தைரியம்னா அவங்க கூடவே இருக்கிறதுனால இது ஒரு பிளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு. அடுத்தது, இப்ப போகக்கூடிய ராசி மேஷ ராசில இருந்து மிதுன ராசி, மூணாவதுடைய ராசி. மூணாவது இடத்த ஜோதிடத்துல பிரயத்னத்துக்குரிய ஒரு முயற்சி ஸ்தானம்னு சொல்லலாம். பிரயத்னம், முயற்சி. சோ முயற்சி எடுத்தால் என்ன விஷயம் வேணாலும் நடக்கும் இல்லையா? தைரியம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ முயற்சி கூட அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் தான். சோ இதுக்கு முன்னாடி மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ குரு மிதுனத்துக்கு வந்துட்டான், மூணாவது இடத்துக்கு வந்துட்டான், முயற்சி ஸ்தானத்துல இருக்கான். அத சகோதர ஸ்தானம்னு கூட கூப்பிடுவாங்க. சோ இதுக்கு முன்னாடி நீங்க என்ன முயற்சிகளை எடுத்திருந்தீங்களோ, எவ்வளவு பர்சன்டேஜ்ல முயற்சி எடுத்திருந்தீங்களோ, அது இப்போ குரு அங்க இருக்கிறதுனால உங்களுக்கு குரு சொல்லுவாங்க இல்லையா, முன்னாடி ஒரு நல்ல குருவும் பின்னாடி ஒரு குரு இருந்தா என்ன வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னு. குரு உங்களோட இருந்து நீங்க எவ்வளவு முயற்சி இதுக்கு பின்னாடி எடுத்தீங்களோ இதுக்கு மேல முயற்சி எடுப்பா. எது உன்னால முடியல, இம்பாசிபிள் இருந்ததோ அதெல்லாம் பாசிபிள் ஆக்கி கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்காக தான் குரு முயற்சி ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்காரு. ஒரு வருஷம் அங்க இருப்பாங்க. அதனால இதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்த பர்சன்டேஜ் எவ்வளவு இருந்துச்சோ தெரியாது. இதுக்கு முன்னாடி நீங்க முயற்சி கொடுத்த பர்சன்டேஜ் எவ்வளவு இருந்துச்சோ தெரியாது. இப்போ அதிகமா இருக்கணும். அந்த முயற்சி நீங்க அதிகமா கொடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ரிசல்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ யார் யாருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போமா? வாங்க. முதல்ல புதனுடைய ராசியுடைய பலன் என்னன்னு பாத்துக்கணும். புதனுடைய வீட்டுக்கு குரு வந்திருக்காரு. மேஷ ராசில இருந்து புதன் மூணாவது இடம். புதனுடைய காரகத்துவம் என்ன? புதன் எல்லா சகல விதமான வித்தியைகளுக்கு, எஜுகேஷனுக்கு காரகத்துவம் வைக்கிறது அவர் தான். எல்லா விதமான வியாபாரத்துக்கு வைக்கிறது அவர் தான். எல்லா விதமான ஆக்கர்ஷண சக்திக்கு அவர் தான் வகிப்பார் காரகத்துவம். அதுக்கு அடுத்தது அக்காமார்கள் தங்கைமார்களுக்கு காரகத்துவம் வைக்கிறவங்க. லேண்ட்ஸ், ஆல் டைப்ஸ் ஆஃப் லேண்ட், நீங்க வீடு கட்டுற வாங்குற நிலத்துல இருந்து பிடிச்சி ஏக்கர்ஸ் டுகெதர் அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஆகட்டும், லேண்ட்ஸ் ஆகட்டும், அது எல்லாத்துக்கும் காரகத்துவம் வைக்கிறது அவர் தான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எஜுகேஷனுக்கு வருவான். எஜுகேஷன் காரகத்துவமே புத கிரகம்னு சொன்னோம், புதன் சொன்னோம். மூணாம் இடத்துல அங்கதான் இருக்காரு குரு. அப்ப என்ன பண்ணுவாங்க? எஜுகேஷன், பிரைமரி ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்கள் இருந்து பிடிச்சி கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் வரைக்கும் படிக்கிற எல்லா குழந்தைங்களும், எல்லா இவங்களுக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அருமையான விஷயங்கள் நடக்கும். அவங்க நினைச்சபடி ஸ்கூலு, காலேஜ் கிடைக்கும். இந்த காலேஜ்ல நாங்க போய் படிக்கலாம், அந்த காலேஜ்ல படிக்கலாம், இந்த ஸ்கூலுக்கு போகலாம்,
இந்த மாற்றங்கள் செய்யலாம், எல்லாமே பாசிட்டிவா இருக்கும், நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இன்னும் நெக்ஸ்ட் எஜுகேஷன் முடிஞ்ச பிறகு கெரியர்ல பிரைவேட் செக்டர், கவர்மெண்ட் செக்டர், அரசு உத்தியோகம் இல்லைன்னா பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்றவங்க. நார்மல் ப்ராப்ளம் இருக்குமே தவிர வேலையில ஒரு வருஷம் அப்நார்மல் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. ஆனா வியாபாரம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அவங்களுக்கு அருமையான ரிசல்ட்ஸ். ஏன்னா புதன் வியாபாரத்துக்கு கூடியவன். அதனால நீங்க காய்கறி வியாபாரத்துல இருந்து பிடிச்சி பொண்ணு வியாபாரம் வரைக்கும், கோல்டு வியாபாரம் வரைக்கும், டைமண்ட் வியாபாரத்து வரைக்கும் வியாபாரிகளுக்கு அருமையான ரிசல்ட்ஸ் இருக்கும். அதுல பூமி குடியக்காரகன் அப்படிங்கிறதுனால லேண்ட் பர்ச்சேஸ் பண்றவங்க, பையிங் செல்லிங், ரியல் எஸ்டேட் பண்றவங்க, லே அவுட் பண்ணி விற்கிறவங்க, பூமி சம்பந்தமான எல்லாருக்குமே அருமையான ரிசல்ட். அக்ரிகல்ச்சர் விளையிறவங்க, பூமிக்கு கரக்கத்துவம், புதனே கிரீன் கலர் இல்லையா, அதனால பச்சை நிறம்ன்றது அக்ரிகல்ச்சர் தான் மெயின். அதனால அக்ரிகல்ச்சர்ல இருக்கிறவங்களுக்கும் அருமையான ரிசல்ட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ எஜுகேஷன் ஆச்சு, கெரியர் ஆச்சு, வியாபாரம் ஆச்சு. இன்னும் மூணாவது, ஸோ கல்யாணத்துக்காக யாராவது ஏற்பாடு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நல்ல ஒரு சம்பந்தம் கிடைக்குமா, நல்ல பொண்ணு கிடைக்குமா, நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமான்றவங்களுக்கு அருமையான மாப்பிள்ளை பொண்ணு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிறைய 4 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை, சந்தான பாக்கியத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஏதோ ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் போனோம், ஒன்றும் ஆகல, இப்போ முயற்சி எடுத்தா அது நடக்கும். சந்தானத்துக்குரிய எது பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் சால்வ் ஆகும். ஸோ அருமையான மாப்பிள்ளை பொண்ணு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு, குழந்தை பாக்கியமும் இருக்கு. அதுக்கு அடுத்தது ஆகர்ஷணத்துக்கு காரக்கத்து வைக்கிறது புத கிரமணசனம். மேஷராசிக்கர்கள் எப்பவுமே அவ்வளவுதான், கொஞ்சம் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டாவதா பேசுவாங்க, பேசுறதும் கொஞ்சம் குறைவா தான் பேசுவாங்க, பாலிஷ்டு வேலை பேச தெரியாது. அதனால இவங்களை கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் டிஸ்டன்ஸாவே இருக்கும், எல்லாரோட டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அதே போல வைஃப் அண்ட் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது டிஸ்டன்ஸ் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருந்ததுன்னா இந்த வருஷம் ஆகர்ஷண சக்தி கூடிய இடத்துல குரு இருக்கிறதுனால எல்லா விதமான பிரச்சனையும் பேச்சப் ஆகி, இன்கேஸ் பிரேக்கப் இருந்தாலும் பேச்சப் ஆகிற வாய்ப்புகள் எல்லாம் அமைறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகர்ஷண சக்தி. அதுக்கு அடுத்தது சகோதரிக்காரர்கள், சகோதர ஸ்தானம்னு சொன்னேன். அதனால அண்ணன் தம்பி உறவுகள்ல, அக்க தங்கச்சி உறவுகள்ல ஏதாவது ப்ராப்பர்ட்டி லிட்டிகேஷன், லேண்ட் லிட்டிகேஷன், அதாவது ஏதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்ததுன்னா 5 வருஷம் 10 வருஷம் கேஸ் நடந்துட்டு இருந்தாலும் நீங்க ஒரு 5-10 போன் பண்ணி ஒரு 4 பெரியவர்களை வச்சு ஒரு பஞ்சாயத்து பண்ணீங்கன்னா முடிச்சிடலாம். அதை 10 வருஷம் கேஸ் முடிஞ்சு போச்சுடா 10 நாள்ல, 15 வருஷம் 5 வருஷம் கேஸ் முடிஞ்சுதுற ஒரு வாரத்துல, அப்படிங்கிற மாதிரி நல்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ எல்லா விதமான ஃபினான்ஷியல் ரிலேட்டட் பார்க்கும்போது நார்மல் ப்ராப்ளம் வரலாம், அப்நார்மல் பிரச்சனை எந்த காரணத்துக்கும் ஃபினான்ஷியல் ரிலேட்டட் வராது. மிதுன ராசிக்காரர்களுக்கு கோல்டு லேண்ட் அதிகமா வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் உண்டு. அதனால இதுக்கு முன்னாடி நீங்க கோல்டு எல்லாம் ஏதாவது இன்கேஸ் பிளட்ஜ் பண்றதோ அதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் மீட்டுட்டு வரலாம். அதுக்கு மேல புதிய ஒரு பொண்ணு வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டு, புதிய லேண்ட்ஸ் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கு. லேண்ட்ஸ்ல ஏதாவது லிட்டிகேஷன் அது இது இருந்ததுன்னா எல்லாம் சரியாகக்கூடிய யோகங்கள் இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாம் நல்ல பலன் தான் இருக்கு. இதுல ஹெல்த் ரிலேட்டட் ஃபைனலா வரும்போது நார்மலா மேஷராசிக்காரர்களுக்கு என்ன, தலை தான் போட்டிருப்பாங்க இல்லையா, தலை தான் போட்டிருப்பாங்க சிம்பிள். மேஷராசிக்காரர்களுக்கு தலை ஹெட் ரீஜன் பத்தி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தது, ஹெல்த் இஷ்யூஸ்னா அதை சரி செஞ்சுக்கோங்க இந்த வருஷம். அதே போல பிளட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், போன்ஸ் ரிலேட்டட், இதுல ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தது, சின்னதா ஏதோ சர்ஜரி செய்யணும் அப்படின்ற மாதிரி இருந்தா அதை செஞ்சிருங்க, சின்னதோட முடிஞ்சிடும், இல்லைன்னா பெருசாயிரும். அந்த ஹெல்த் விஷயத்துல தான் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். நார்மலி டிராவலை பிடிக்கும் மேஷராசிக்காரருக்கு, தைரியசாலிகள் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் தெரியும் ஸ்பீட் த்ரில்ஸ் பட் கில்ஸ். அதனால தைரியத்தை நம்ம 2 வீலர் 4 வீலர் ஓட்டும் போது பயன்படுத்துறது அவ்வளோ நல்லது இல்லை. சேஃப்டிக்கு பயன்படுத்தலாம் தைரியத்தை, அதை போய் ஸ்பீடுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஸோ இப்போ நிறைய பேரை பார்க்குறோம், யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஓகே நல்ல 2 வீலர் 4 வீலர்லாம் வாங்கி இப்போ 2 வீலருக்கு மஸ்ட் அண்ட் ஷுட் ஹெல்மெட் சொல்லியிருக்காங்க. ஓட்டுறவங்க மட்டும் கிடையாது, பின்னாடி உட்காந்தவங்க ஹெல்மெட் போடணும் அப்படிங்கிற ரூல். ஆனா எல்லாருமே பெட்ரோல் டேங்குக்கு ஹெல்மெட்டை போட்டு ஓட்டுறாங்க. இது எந்த அளவுக்கு நியாயம்? இந்த வருஷம் அந்த மாதிரி எல்லாம் ரிஸ்க் எடுக்காதீங்க. மேஜர் சர்ஜரி, ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் மேஷராசிக்காரர்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கேர்ஃபுல்லா இருங்க. இந்த ப்ராப்ளம் எல்லாம் குறையணும்னா இதுக்கு ஒரு பரிகாரம் என்ன குருஜி அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கடவுளுடைய அனுகிரகம் தான். அனுகிரகம் இருந்தா, பகவானுடைய அனுகிரகம் இருந்தா கிரகமும் ஒன்றும் செய்யாது, அதுதானே ரூலு. அதனால அந்த பகவானுடைய அருள் அனுகிரகம் பெறுறதுக்கு கும்பகோணத்துல இருக்கக்கூடிய நவகிரகங்கள் எல்லாம் தரிசனம் பண்ணுங்க. வருஷத்துக்கு இந்த ஒரு வருஷத்துல ஒரு 2-3 தடவை தரிசனம் பண்ணலாம், இல்ல முடியலன்னா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது தரிசனம் பண்ணலாம். அதுக்கு கூடுதல் என்ன பண்ணா, ஆலங்குடியில இருக்கக்கூடிய குரு பகவானை தரிசனம் பண்ணி
முடிஞ்ச வேலைக்கிழமை போகலாம், ரஷ் இருக்கும். தரிசனம் பண்ணி தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கறதும், அந்த அபிஷேகத்தை செஞ்சு அவங்களுடைய அருள் பெறுறது வந்து அருமையான ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா எல்லா நவகிரகங்களையும் தரிசனம் பண்ண பிறகு குருதனை ரொம்ப முக்கியம். அதனால ஆலங்குடியில இருக்கக்கூடிய அந்த குரு பகவானை தரிசனம் பண்ணிட்டு வர்றது, உங்களுக்கு எதை பிரச்சனை இருந்தாலும் அது குறையும், நல்ல நல்ல பலன்கள் எல்லாம் அதிகரிக்கும். அந்த மாதிரி நல்ல நல்ல பலன்கள் எல்லாம் அதிகரிக்கட்டும்னு நானும் கடவுளோட வேண்டிக்கிட்டு புதிய பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்த சுக்கினோ பவந்து, சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, வசுதைவ குடும்பகம்.